ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் ஆடிட் இந்த சப்ஜெக்ட்டில் பார்த்தோம்னா யூனிட் 1ல் இருக்க முக்கியமான 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட் பார்த்தோம்னா எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் யூனிட். இதில் மொத்தமாக பார்த்தோம்னா ஒரு 11 கொஸ்டின் தான் வரும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்ன்றது ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 14 மார்க்கை விட நீங்கள் 3 மார்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதே போல் ஈஸியாகவும் பாஸ் ஆகலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா ஸ்டோரி பேசிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் அந்த 3 மார்க்லாம் மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா வாட் இஸ் மீன் பை எனர்ஜி கன்சர்வேஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா எனர்ஜி கன்சர்வேஷன் என்பது ஒரு சிஸ்டம் அல்லது நிறுவனம், ஒரு கம்பெனி, ஆஃபீஸு இது போல் எல்லா இடத்துலையுமே ஒரு நிறுவனத்தில் பயன்படுத்தப்படும் எனர்ஜியின் அளவை குறைப்பது. ஸோ வேஸ்ட்டாக போகாமல் அந்த எனர்ஜியை வந்து கரெக்டாக யூட்டிலைசேஷன் பண்ணுறதும் ப்ளஸ் கம்மியாக வந்து எனர்ஜி கன்சியூமேஷன் பண்ணுறதும் இதுதான் வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இது இங்கிலீஷில் பிடிஎஃப் வந்து என்கிட்ட இன்னும் கிடைக்கல. ஸோ தமிழ் பிடிஎஃப் தான் இருக்குது. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா பார்த்தோம்னா இதிலே பார்த்தோம்னா 5 யூனிட்டுக்கும் கவர் ஆகிடும். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு காலேஜுக்கு எதனா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணால் கூட நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கிலீஷ் டாக்குமெண்ட், அதாவது இங்கிலீஷ் மீடியம் டாக்குமெண்ட்டு என்கிட்ட சுத்தமாக இல்லை. நான் அதனால தான் 2 நாள் வந்து வெயிட் பண்ணி டாக்குமெண்ட் கிடச்சா உங்களுக்கு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு பார்த்தா சுத்தமாக வந்து சர்க்குலேட் ஆகலை. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. தமிழ் மீடியம் ஏற்கனவே பழைய வீடியோ இருக்கும். புதுசாகவும் நான் 5 யூனிட்டுக்கும் வீடியோ போடுறேன். ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா ஸ்டேட் தி நீட் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன். இதில் வந்து நீடு உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, இம்பேக்ட் மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஸோ எனர்ஜி நம்ம வந்து கன்சர்வேஷன் பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ வழக்கமாக பயன்படுத்தப்படும் ஃபாசில் ஃபியூலான நிலக்கரி, ஆயில், கேஸ் போன்றவை விரைவில் தீர்ந்துவிடும். ஸோ நம்ம வந்து இந்த நிலக்கரி, ஆயிலான பெட்ரோலு, டீசலு, கேஸு, நேச்சுரல் கேஸஸ் எல்லாமே பூமிக்குள்ளேருந்து எடுக்கிறோம். ஸோ அது அப்படியே வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குமான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக தொடர்ந்து வராது. ஒரு கட்டத்தில் வந்து அது தீர்ந்து போயிடும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, அது தீர்ந்துவிடும். தற்போது 85% பிரைமரி எனர்ஜியானது நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸான ஆயில், கேஸ் போன்றவற்றிலிருந்தே கிடைக்கிறது. ஸோ ஒரு எனர்ஜி வந்து 2 டைப்பாக பிரிப்பாங்க. ரினியூவபிள் எனர்ஜி, நான் ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லிட்டு. ரினியூவபிள் எனர்ஜின்றது இந்த சோலார் பவர் பிளான்ட்டு, விண்டு பவர் பிளான்ட்டு, டைடல் இது போல் வந்து கிடைக்கிற எனர்ஜியை வந்து ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம்னா 85%க்கு மேலே வந்து நான் ரினியூவபிள் சோர்ஸான இந்த கேஸு, கோலு, ஆயில் இது போல் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து சீக்கிரமாக அது தீர்ந்து போய்டும்னு சொல்கிறாங்க. அப்புறம் தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா இதற்கு தீர்வு காணாமல் இருந்தால் வருங்கால சந்ததிக்கு கோல், ஆயில் மற்றும் கேஸ் கிடைக்காது. ஸோ நம்மளே யூஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிட்டா வருங்கால சந்ததிக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அதோட இம்பேக்ட்ஸு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா வாட் இஸ் பிரைமரி எனர்ஜி. ஸோ பிரைமரி எனர்ஜி, செகண்டரி எனர்ஜி இந்த 2 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் வரும். அதை பார்த்துக்குங்க. இயற்கை வளங்களிலிருந்து நேரடியாக கிடைக்கும் எனர்ஜியானது பிரைமரி எனர்ஜி எனப்படும். அதாவது இயற்கையாகவே கிடைக்கிறது தான் வந்து பிரைமரி எனர்ஜின்னு சொல்கிறாங்க. கோல், ஆயில், நேச்சுரல் கேஸ், பயோமாஸ் இது எல்லாமே வந்து பிரைமரி எனர்ஜி சோர்ஸ் தான். ஓகே, இதுதான் சொல்லியிருக்காங்க. பிரைமரி எனர்ஜி சோர்ஸுகள் வந்து ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ், நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன போல். ஸோ ரினியூவபிள்னு சொல்லும்போது ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, சோலார் வந்துடும், விண்டு வந்துடும், ஜியோ தெர்மல், டைடல், பயோமாஸ்லாம் வந்து ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸில் வந்துடும், தீராத எனர்ஜியில் வந்துடும். இது வந்து தீர்ற எனர்ஜியில் வந்துடும். நான் ரினியூவபிள் சோர்ஸ் பார்த்தோம்னா ஃபாசில் ஃபியூயல், குரூட் ஆயில், அப்புறம் பார்த்தோம்னா கோல், நியூக்ளியர், நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே வந்து நான் ரினியூவபிள் எனர்ஜியில் வந்துடும். பார்த்துக்கோங்க. அடுத்தது 4th கொஸ்டின் வாட் இஸ் செகண்டரி எனர்ஜி. ஸோ மேலே பிரைமரி, கீழே செகண்டரி. பிரைமரி எனர்ஜியை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் எனர்ஜியானது செகண்டரி எனர்ஜி எனப்படும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இந்த கோஜென்ரேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சொல்ல வராங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா செகண்டரி எனர்ஜிக்கு உதாரணமாக ஸ்டீம், எலக்ட்ரிசிட்டி, பெட்ரோலியம் ப்ராடக்ட் தயாரிக்கப்பட்டு திரவ நிலை பொருட்கள் மற்றும் கேஸ் போன்றவை ஆகும். ஸோ நம்ம வந்து இப்போ குரூட் ஆயிலை எடுத்து அதை என்ன பண்ணுறோம், ரீஃபைன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளாஸு, செகண்ட் கிளாஸ்னு சொல்லிட்டு அதை பிரிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு குவாலிட்டியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஏரோப்ளேனை ரன் பண்ண வைப்பாங்க. அப்புறம் பெட்ரோல் ஆகும், அப்புறம் டீசல் ஆகும், அப்புறம் வந்து தார், மெழுகு, அப்புறம் பார்த்தோம்னா இந்த மண்ணெண்ணெய் இது போலலாம் தயாரிக்கிறாங்கல்ல, அதுதான் சொல்கிறாங்க. இதெல்லாம் செகண்டரி எனர்ஜின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு 2 வேலையை செய்கிறாங்க. செகண்டரி எனர்ஜின்றது முதல் தேவையாக ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு 2வது தேவையும் அந்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து செகண்டரி எனர்ஜின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஸ்டேட் எனி 3 சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும், ஸோ எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்லேருந்து நம்ம எப்படி சேஃப்டியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பார்த்தோம்னா மின்சாரம் செல்லும் சர்க்யூட்டை தொடாமல் தவிர்க்க வேண்டும். ஸோ சர்க்யூட்டில் கரண்ட் போதுன்னா நம்ம தொடாமல் இருந்தால் தான் நம்ம ஷாக் அடிக்கும். நம்ம போய் தொட்டால் ஷாக் அடிக்க தான் செய்யும். அதனால் தொடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, மின் சாதனங்களை பழுது பார்க்கும் பொழுது அல்லது சர்வீஸ் செய்யும் பொழுது பவர் சப்ளையை துண்டிக்க வேண்டும். ஸோ ஆன்ல வச்சுட்டே ஒரு எக்யூப்மெண்ட்டில் வந்து இருக்க ரிப்பேர்லாம் பார்க்கக்கூடாது. ஆஃப் பண்ணிட்டு தான் பார்க்கணும் அப்படின்றாங்க. அடுத்து தேர்டு, மின்சாரங்கள் மின்சாரங்களில் வேலை செய்யும் பொழுது இன்சுலேஷன் செய்யப்பட்ட கைப்பிடி உள்ள கருவிகளை பயன்படுத்த வேண்டும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுற கட்டிங் ப்ளையர், ஸ்க்ரூ டிரைவரு இதெல்லாம் பார்த்தோம்னா, அந்த மேலே இன்சுலேஷன் பிளாஸ்டிக் மாரி இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்தால் நல்லா ப்ரொடெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, எரிந்த ஃப்யூஸ் ஒயரை அதை ரீவயர் பண்ணுறாங்களே, ஃப்யூஸை திருப்பி போடும்போது நம்ம ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 5th கொஸ்டின். அடுத்து 6th கொஸ்டின். ஸ்டேட் எனி 3 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் எனர்ஜி ஆடிட். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. எனர்ஜி கன்சர்வேஷன்னா என்ன, எனர்ஜி ஆடிட்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம்னா, எனர்ஜி கன்சர்வேஷனில் தேவையில்லாமல் பயன்படுத்தும் எனர்ஜியை குறைத்து, அதான் தேவையில்லாமல் பயன்படுத்த எனர்ஜி குறைக்கிறது தான் வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா, எனர்ஜி ஆடிட்ன்றது சிஸ்டத்தில் பயன்படுத்தப்படும் எனர்ஜியை கண்காணித்து ஃபஸ்ட்டு வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ கண்காணித்து அப்புறமேட்டு ஆய்வு செய்வாங்க. ஆய்வு செஞ்சுட்டு எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்றது வந்து எனர்ஜி ஆடிட்டு. 2வது பாயிண்ட் பார்த்தோம்னா, சேமிக்கும் டெக்னிக்கை எனர்ஜி மேனேஜர் வந்து பார்த்துப்பார். ஸோ இதில் வந்து எனர்ஜி மேனேஜர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஆனால் இதில் வந்து இதிலே பார்த்தோம்னா எனர்ஜி ஆடிட் ப்ரொசீஜர் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே எனர்ஜி ஆடிட் பண்ணுறதுக்கு எனர்ஜி ஆடிட்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட்டு பார்த்தோம்னா, எனர்ஜி ஆடிட்டிங்க்கு பிறகு எனர்ஜியை சேமிக்கும் வழிமுறைகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ நம்ம வந்து எனர்ஜியை வந்து சேவ் பண்ணணும் அந்த ஆடிட்டிங் பண்ணிட்ட பிறகு. இது பார்த்தோம்னா, ஆரம்பத்திலேயே வந்து எனர்ஜி வந்து ஆடிட்டிங் ப்ரொடியூசர் வந்து மேற்கொள்வாராம். ஸோ அந்த ப்ரொசீஜரை வந்து அந்த ப்ரொடியூசரே வந்து என்ன பண்ணுவார், எனர்ஜியை சேவ் பண்ணணும் ஸ்டார்டிங்லேருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, எனர்ஜி கன்சர்வேஷனில் நம்ம அந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம எனர்ஜி வந்து நல்லா யூஸ் பண்ணணும், கம்மியாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட டிஃப்ரென்ஸு. மெயின் பாயிண்ட்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா, ஸ்டேட் எனி 3 ரூல் ஆஃப் BEE அப்படி கேட்பாங்க. ஸோ இது ரூல்ஸ் கேட்டாலும் ஃபுல் ஃபார்ம் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபுல் ஃபார்ம் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எழுதிக்கங்க, இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ BEEனா பார்த்தோம்னா, பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. ஸோ இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். அதோட 3 ரோல் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, உபகரணங்கள் மற்றும் உபகரணங்களின் தரநிலை மற்றும் கேபிள் தயார் செய்வது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, அந்த நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, எலக்ட்ரிக்கல் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸு, அதோட தரத்தை வந்து தரமாக இருக்கணும். தரமாக இல்லைனா நமக்கு ஷாக் அடிச்சிடும், நம்ம செத்து போயிடுவோம். அதனால் வந்து நல்லா சேஃப்டி நல்லா தரமாக இருக்கணுன்றத அது வந்து அதை பார்க்குறாங்க இவங்க BEEன்றவங்க. அவங்க ஒரு ஏஜென்சி மாரி. ஸோ அது கவர்மெண்ட்டு நடத்தக்கூடியது. அடுத்து பார்த்தோம்னா, நல்லா தரமான கேபிளை வந்து ரெடி பண்ணுறாங்கன்றது. அதுக்கப்புறம் நியமிக்கப்பட்ட கன்சியூமர்களின் லிஸ்ட்டை உருவாக்குதல். ஸோ நியமிக்கப்பட்ட கன்சியூமர்னால் திட்டுத்தனமாக நம்ம கரண்ட் யாரும் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து சர்வீஸ் ப்ராப்பராக வாங்குறோம் பார்த்தீங்களா, அவங்க யாருன்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா, பில்டிங் கோடுகளை உருவாக்குது. ஸோ இது சரியாக எனக்கு தெரியல, என்ன ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது தப்பாகிடுச்சான்னு தெரியல. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, 8th கொஸ்டின். வாட் இஸ் மெட்டா? ஸோ இது வந்து மேக்ஸிமம் கேட்க வாய்ப்பு இல்லை. சரி இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா, மகாராஷ்டிரா எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி இதோட ஃபுல் ஃபார்மு. ஸோ அது ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கலன்னு நினைக்கிறேன். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மகாராஷ்டிரா அரசு மெட்டா என்ற ஏஜென்சியை ஏற்படுத்தி மகாராஷ்டிரா எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி இது வந்து உருவாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம எனர்ஜியை வந்து கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள், எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாரி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ரூல்ஸ் ஆஃப் மெட்டா. ஸோ அதில் பார்த்துக்குங்க, அது என்ன ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஆக்ட் 2001 கொண்டு வந்தது மூலிமா பார்த்தோம்னா, ஸ்டேட்ஸ் டெசிக்னேட்டட் ஏஜென்சி அதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மூலிமா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு. இது நியூ ரினியூவபிள் எனர்ஜி சொற்கள் மற்றும் டெக்னாலஜிகளை மேம்படுத்தி எனர்ஜி சேமிப்பை செய்வதற்கு மாநில மற்றும் மத்திய அரசுக்கு உதவுகிறது. ஸோ புது டெக்னாலஜி கொண்டு வரணும், அந்த வேர்ட்ஸ்லாம் மாற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா, 9th கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின். ஸ்டேட் எனி நீட்ஸ் ஆஃப் ஸ்டார் லேபிளிங். ஸோ ஸ்டார் லேபிளிங் பற்றி நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம்னா, ஸ்டார் லேபிளிங் செய்வதால் கன்சியூமருக்கு எக்யூப்மெண்ட்டின் எனர்ஜி பயன்பாட்டு அளவு வந்து தெரியுது. ஸோ நம்ம அந்த ஸ்டார் லேபிளிங் பண்ணால் தான் அந்த பொருள் வந்து, அது ஒரு ஃப்ரிட்ஜுன்னு வச்சுக்கலாம், அந்த ஃப்ரிட்ஜு 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ பவரை கன்சியூம் பண்ணுது, அதாவது எவ்வளோ வாட் வந்து அது வந்து கன்சியூம் பண்ணுது, வாட் ஹவர்னு சொல்லுவாங்க. 1 மணி நேரத்தில் அது எவ்வளோ பவரை கன்சியூம் பண்ணுது, அது வாட் ஹவர்னு சொல்லுவாங்க. அதை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து, ஸ்டார் லேபிளிங் ஆனது
அதிக எனர்ஜி உள்ள உபகரணங்களை வாங்க கன்சூமர்களுக்கு ஊக்குவிக்கிறது. ஸோ நல்ல எஃபிஷியன்சியை கொடுக்கும். கரண்ட் பில் அதிகமாக சாப்பிட்ற பொருளை நம்ம வந்து வாங்குவோம். இல்லை, நம்ம கரண்ட் பில்லு எங்கே கம்மியாக, எந்த பொருள் எந்த எக்யூப்மெண்ட் கம்மியாக வந்து சாப்பிடுதோ அதை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஸ்டார் லேபிளிங் இட்ட உபகரணங்களை வாங்குவது வழக்கமாக பயன்படுத்தப்படும் உபகரணங்களை விட சிறந்த செயல்திறன் செலவிடும் எனர்ஜியை குறைக்கிறது. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டார் லேபிளிங் இட்ட பொருள் வந்து பார்த்தோம்னா அவங்களே சொல்லிடுறாங்க, இது ஸ்டார் 3 ஸ்டார்னு இருக்கும், 5 ஸ்டார்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்டார் அதிகமாக இருந்துச்சுன்னா எனர்ஜியை கம்மியாக கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அந்த நம்ம போய்ட்டு காசை கொடுத்து 1 ஸ்டாரில் இருக்க பொருளை கொடுங்கன்னு கேட்போமா, 5 ஸ்டாரில் இருக்க பொருளுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்போமா? ஸோ அதை தான் சொல்ல வராங்க. ஸோ அந்த ஸ்டார் போடுறது மூலிமா நம்மளுக்கு வந்து நம்ம கன்சியூமர்களுக்கு செலவு மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஸ்டேட் எனி 3 பெனிஃபிட் ஆஃப் ஸ்டார் லேபிளிங். ஸோ திரும்ப அதே பாயிண்ட் தான் வரும், வேறு எதுவும் வராது. நீங்கள் ஒரு முறை படித்து பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தோம்னா இது முக்கியமான கொஸ்டின்ப்பா, வாட் இஸ் டெட்டா? ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதோட முக்கியமான பாயிண்ட்ஸும் கேட்பாங்க. ஸோ டெட்டான்னு ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாடு இங்கிலீஷில் பார்த்துக்குங்க, தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸோ இது எழுதிக்கங்க. இது கொஷின், முக்கியமான கொஷின். அதுக்கப்புறம் இது என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா புதிய மற்றும் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்களை பயன்படுத்த ஊக்குவிக்கிறது. ஸோ நீங்கள் வந்து வழக்கம் போல் யூஸ் பண்ணுற அந்த நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. புதிய எனர்ஜியாக வேணால் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதனால் கரண்ட் பில் கம்மியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா எனர்ஜி சேமிக்கும் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கிறது. ஸோ நாங்கள் எனர்ஜியை வந்து நல்லா சேவ் பண்ணணும், ரூம் விட்டு வெளியே வரும்போது ஃபேன் லைட்லாம் ஆஃப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் போயிட்டு பார்த்தோம்னா ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்களின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிக்கிறது. ஸோ யாருன்னா வந்து பிஹெச்டி படிக்கிறவங்களாம் பார்த்தோம்னா ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸில் வந்து அவங்க அதோட ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்லாம் கொடுத்து அவங்க ரிசர்ச்சுக்கு வந்து ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இதோட முக்கியமானது. ஸோ மொத்தமாக வந்து 11 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து திரும்ப ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேஷன் போட்டோம். மேக்ஸிமம் எல்லா 3 மார்க்குமே கவர் ஆகிடுச்சு. ஸோ இதுவுமே வந்து இதில் 10 3 மார்க் தான் கொடுத்துருக்கோம். அதுலேயாச்சும் 20 கொடுத்தோம். ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து தெரியும் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்து எழுதிக்கோங்க.